ஸ்வீட் சாப்பிடணும்னு தோன்ற டைமில் டக்குன்னு செஞ்சிடலாம். சிம்பிள் அண்ட் டெலிசியஸான ரெசிபி கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் 1/4 கிலோ கேரட் எடுத்துருக்கேன். இதை தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் சாப்பரில் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நார்மலாக நான் இதை குக்கரில் தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கிறேன். துருவின கேரட்டை குக்கரில் சேர்த்து 1/2 லிட்டர் பால் சேர்த்து நான் ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். கேரட்டை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா 4லேருந்து 5 விசில் கூட போட்டு எடுத்துக்கோங்க. நல்லாவே மசிஞ்சிரும். இப்போ கேரட் நல்லா மசிஞ்சிருச்சு. பால் ஆனால் இன்னும் வத்தி வரணும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வர அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இப்போ வேக வச்ச கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரணும். 1 கப் வர அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் போக போக நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஒரு பிஞ்ச் வர அளவுக்கு சாஃப்ரான் எடுத்திருக்கேன். இருக்கு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன கப்பில் 1 கப் வர அளவுக்கு ஸ்வீட் இல்லாத பால்கோவா எடுத்திருக்கேன். இதையுமே இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இருந்துச்சுன்னா கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஸ்வீட் இல்லாத பால்கோவாவை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு நெய்யை இடையில சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா பால் சுண்டி நல்லா கோவா எல்லாமே நல்லா க்ரீமியாக கரைஞ்சி வரும். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் இல்லாத கோவா சேர்க்கல அப்படின்னா நீங்கள் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆற ஆற நல்லாவே திக்காக ஆரம்பிக்கும். இப்போ 1 ஸ்பூன் நெய் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேரட் அல்வாவில் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துட்டு உப்பு போட மறந்துட்டேன். கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக தூக்கி கொடுக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கேரட் அல்வா தயாராகிடுச்சு. கேரட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிளேட்டே காலி பண்ணிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.